ரைட். வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் கடைசியாக வந்து 35 கேள்வி பார்த்தோம் அப்படித்தானே? ரைட். தொடர்ந்து அடுத்த வீடியோக்குள்ள வரும். ரைட், ஓகே. இப்போ அம்மா விஷயங்களை பாருங்க. இரு சர்வசமான பாரமான உலோக கோள்களை காவுகின்ற ஒரு மெல்லிய வளையத்தின் ஒரு பகுதியை தாங்கி நிற்கும் பிள்ளை உருவடிவில் உள்ள பொம்மை ஒன்று உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு மெல்லிய உலோக தாட்டிலிருந்து செய்யப்பட்டுள்ளது. பிள்ளையுருவின் கால் விரலிலிருந்து பொம்மையை உறுதி நாப்பத்தில் சமநிலைப்படுத்த முடியுமெனின் தொகுதியின் ஈர்ப்பு மையத்தின் தானம் இருக்கத்தக்க புள்ளியை காணத்தக்கதாக இருப்பது. ஈர்ப்பு மையத்தின் தானம் இருக்கத்தக்க புள்ளியை காணத்தக்கதாக இருப்பது. என்ன விளக்கம்? என்ன விளக்கம்? உறுதி சமல்லைன்னு சொல்லி கிடக்குது. உறுதி சமல்ல என்ன உனக்கு என்ன விளக்கம்? நீ எப்படி தட்டி விட்டாலும் திருப்பி பழைய ஃபோமுக்கு வரும், நிமிந்து நேராக வரும். ஓமல்லோ அப்படின்னா உனக்கு என்ன சொன்னா, நான் போன வகுப்புற கேள்வி நாங்கள் மருதாக்கம் தொழிற்படுற புள்ளிக்கு கீழவா ஈர்ப்பு மையம் இருக்குமே. ரைட். அப்போ அது எல்லா நேரமும் அப்படி சொல்லலாம். அது இப்போ இங்கே உறுதி சமல்லை பார்க்க நாங்கள் அதை பயன்படுத்தலாம். என்ன, மருதாக்கம் தாக்குற புள்ளிக்கு கீழவா ஈர்ப்பு மையம் இருக்கும். சரி, ஈர்ப்பு மையம் கீழவா இருக்கு. அப்போ தொகுதியில் என்ன மாதிரி இங்கே எங்கே மருதாக்கம் தாக்க போகுது? என்ற புள்ளியில மருதாக்கம் தொழிற்பட போகுது இல்லையா? கரையை தொட்டு கொண்டிருக்க புள்ளி. அப்படியேண்டா ஈர்ப்பு மையம் அதுக்கு கீழேண்டா ஒரே விட தான் இருக்கு. டீ பிடிச்சி விட்ட இடத்த கல்லிக்கு வா. உம் 5 கிலோகிராம் உள்ள பெட்டி ஒன்று கிடை மேற்பரப்பின் மீது வைக்கப்பட்டுள்ளது. பெட்டிக்கும் மேற்பரப்புக்கும் இடையே உள்ள நிலையியல் உராய்வு குணகம் 0.3 ஆகும். பெட்டிக்கு ஒரு கிடை விசை 10 நிமிடம் பிரயோகிக்கப்படும் எனின் பெட்டி மீது தாக்கும் உராய்வு விசையின் பெறுவன். என்னடா விளக்கம்? நிலையில் உராய்வு குணம் தந்திருக்குது தம்பி. உராய்வில் நிறைய பேர் பிளவர்றாடாப்பா, கவனம். டக்குன்னு செய்ய பாப்பீர்கள். மியூ இன்டூ ஆரை போட்டு விட எடுக்க பாப்பீர்கள். மியூ வந்து 0.3, ஆர் வந்து 50 நியூட்டன், 5 கிலோகிராம் 50 நியூட்டன் தானே செப்பன் மாதிரி தாக்கும். அப்போ 0.3 தர 50 போக்கிக்கல 15 நியூட்டன் விடையை போட்டு போவியல், 5 விடையை போட்டு போவியல். அட கொஞ்சமாவது கொமன் சென்ஸ் இருக்கணும்டாப்பா. நீ கொடுக்குற விசை 10, உராய்வு 15. அப்ப என்ன செய்யும்? நீ ஒரு பக்கம் பிடிச்சி இழுக்க மற்ற பக்கம் பொருள் போகும். நீ சொன்ன விடையின்படி பார்த்தா போமா இல்லையா? நீ கொடுக்குற விசை 10, உராய்வு 15டாடா. நீ ஒரு பக்கம் பிடிச்சி இழுக்க பொருள் மற்ற பக்கம் வில போகுது. அப்படி நடக்கும். அப்ப கோணங்கி மாதிரி காய்க்க கூடாடா. அப்ப சில விஷயங்கள் கொமன் சென்ஸ் இருக்கும். என்ன, அப்ப நீ காண்ற மியூஆர், நீ தியரி படிக்கல வாத்தியமாக ஒழுங்காக தான் படிச்சிருப்பாங்க, அவங்களாம் குறை இல்லை. ஏன்னா மியூஆர் போடுறது வந்து எல்லை உராய்வு சைக்கு, அதாவது அந்த மேற்பரப்பால பொருள் மீது வழங்கக்கூடிய அதி உயர் உராய்வு தான் மியூஆர். என்ன, மியூ எஸ் இன்டூ ஆர் படிச்சிருப்பேன். நிலையியல் உராய்வு குணம் தர செபன் மருதாக்கம். அது என்ன, அந்த பொருள் மீது வழங்கக்கூடிய அதி உயர் உராய்வு விசை தான் அது. விளங்க விஷயம் வேண்டு. அப்ப இங்க அதி உயர் உராய்வு விசை தான் 15 நியூட்டன். அப்ப என்ன விளக்கம்? மேற்பரப்புல வைக்கப்பட்டுள்ள பொருளுக்கு நீ 15 நியூட்டனை தாண்டி கொடுத்தாதான் அது என்ன செய்யும், இயங்கும். ஆனா நீ கொடுக்கறது 10 நியூட்டன். அப்படி என்ன, பொருள் ஓய்வில் நிற்குது. அப்ப ஓய்வில் நிற்குதுண்டா, நீ கொடுக்கிற விசைக்கு சமனாதான் என்ன நடந்திருக்குது, உராய்வு வெளிப்பட்டிருக்குது. எனவே 4ஆம் படை பொறுத்து விளங்குதா? விஷயத்தை போடு. அடுத்த 38. உருவில் காணப்படுகின்றவாறு எல் நீளமுள்ள இரு சர்வசமனான செங்கற்கள் ஒரு மேசை மீது பொருளாமல் அடுக்கப்பட்டுள்ளன. L1 L2 ஆகிய இயலத்தக்க உயர்ந்தபட்ச பெருமானம். இந்த கேள்விக்கு எப்படி ஐடியா போறேன்னு பாடுறா. மேல இருந்து பார்த்து கொண்டு வரணும். இலக்கவணி மேல இருந்து பார்த்துட்டு வரணும். என்ன விளக்கம் நடக்குது? ஒரு பொருள், ஒரு 2 செங்கற்கள் வந்து வைக்கப்பட்ட விதங்கள் வந்து காட்டப்பட்டிருக்குதுன்னு. இது வந்து மேசை. ரைட், ஓகே. இப்ப என்ன விளக்கம்டா, இவன் சமநிலையை எப்படி யோசிக்கணும் சொல்லாம மேல இருந்து யோசிக்கணும். இப்ப இவர்ல சமநிலை யோசிப்பார். இவற்றை சமநிலையாண்டா இவற்றை ஈர்ப்பு மையம் என்ன செய்யும்? ஒரு பொருளோட சமநிலைன்னு பார்க்கல, ஈர்ப்பு மையம் நடுவில் இருந்தா நிறைதாக்கும். ஒன்றாலே அப்ப என்ன செய்யலாம்? நீ இவரை சமநிலைப்படுத்தணும்டா அந்த நிறைதாக்குற விளிம்பு இந்த விளிம்புக்கு நேரா வரும் வரைக்கும் வைக்கலாம். ஏன்? மரதாக்கம் கொடுக்க ஆள் இருக்கு அதுக்கு நேரா. இது விஷயங்களின் சமநிலை.
ஆனா இதை தாண்டி ஈர்ப்பு மையம் வந்துட்டுதான்டா அதுக்கு நேரா மரதாக்கம் கொடுக்க இங்க ஆள் இருக்கோ இல்லை, எனவே இது கவுண்டு கீழே விழும். விளங்க விஷயம் என்னண்டு, அப்ப மருதாக்கம் தொழிற்படுற புள்ளி வந்து இந்த கீழே உள்ள மேற்பரப்புக்கு நேரா மேல வரும் வரைக்கும் வைக்கலாம். அப்படி என்றால் சீரான செங்கல் அப்ப நடுவுல ஈர்ப்பு மையம் என்றா இந்த தூரம் L/2 வரும் வரைக்கும் வைக்கலாம். விளங்குது? இதை தாண்டி வெளியே வந்துட்டா ஈர்ப்பு மையம் நிறைய கீழ் நோக்கி தொழிற்படும். அதுக்கு நேரா மரதாக்கம் கொடுக்க ஆள் இல்லை, எனவே சுழற்சி அடைஞ்சு கீழே விழும். இரு விசைகளின் சமநிலை, ரெண்டு விசை தாக்கி ஒரு பொருள் சமநிலை நிற்கணும்டா என்ன, ரெண்டு விசைகளும் பெருமல்ல சமனாகவும் திசையில எதிராகவும் ஒரே தாக்க கோட்டில் வரணும் எல்லாம். ஆனா இந்த இவர் தான் நீங்க வந்துட்டீங்கன்னா மரதாக்கம் கொடுக்கறதுக்கு அதே நேரில் ஒருத்தரும் இல்லை. ஆயிட், இப்ப இவரை யோசிச்சேன்டா இப்ப இவரை தனியா யோசிக்கலாம். ஏன்னா இவருக்கு மேல அவர் நிற்கிறார். அப்ப தொகுதியை யோசிக்கணும். தொகுதியின் ஈர்ப்பு மையம் எங்க இருக்கணும்? இந்த விளிம்புக்கு நேரா இருக்கணும். தொகுதியின் ஈர்ப்பு மையம் இந்த விளிம்புக்கு நேரா இருந்தா ஆயிட்டு. அப்ப என்ன மாதிரி இவர் L/2 இருக்குது, இவற்றை L/2 இருக்கும் இவற்றை ஈர்ப்பு மையம் நிறை. அப்ப ரெண்டுக்கும் நடுப்புள்ளி என்றா இவர் L/4. விஷயம் உண்டு. இனி இதுக்கு மேல இன்னொரு சங்கல் இப்படி வைக்கிறதா இருந்தா, இன்னொரு மேற்பரப்பு கருதா இருந்தா அந்த மேற்பரப்புக்கான தூரம் மட்டும் கேட்பான். 3க்கு முளையில் ஈர்ப்பு மையம் எங்க வர மட்டும் பார்த்து செக் பண்ணும். ஒரு அடுத்த வைக்கணும் 4க்கு முளையில் ஈர்ப்பு மையம். இப்படியே தொடர்ந்து அதை ரன் பண்ணக்கூடிய மாதிரி டேர்ம் எக்ஸாம் வழியாக வரைக்கல. பிறகு 2 சங்களுக்கு தான் படிச்சினாங்க, 3 சங்களுக்கு படிக்கலன்னு குழம்பி கொண்டு நிற்கிறேன் இல்லை. ரைட், விளையில் ஈர்ப்பு மையத்துக்கு நேராக வரும் வரைக்கும் வைக்கலாம். அது ஈர்ப்பு மையம் இங்கே வர மட்டும் அவசியம் இல்லை, இங்கே அளவுக்கே நிற்கலாம். ஆனால் அந்த மேக்சிமம் தூரம் மட்டும் கேட்டபடியாக சொல்கிறோம். ஈர்ப்பு மையம் இந்த விளிம்பை தாண்டி இங்கே வரும், வந்தால் வரக்கூடாது, வந்தால் விழுந்துடும். ஏன் தானே? ரைட், ஓகே, அதையும் செக் பண்ணி கொள்ளுங்க. போடுங்க, அடுத்ததுக்கு வாங்க. மென்மையான ரப்பர் கொண்டு செய்யப்பட்ட 5 சர்வசம உருளைகள் ஒரு நிலைக்குத்தான நிரலை உருவாக்கும் வகையில் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக வைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு உருளையினதும் இயற்கை நீளம் 10 சென்டிமீட்டரும். ஒவ்வொரு உருளையின் மேல் வைக்கப்படும் போது கீழே உள்ள உருளை ஒவ்வொன்றும் 2 மில்லிமீட்டரினால் நெருங்குவதாகவும் இருப்பின் மொத்த உயரம் என்னவா? என்ன நடக்குது? ஒரு உருளைக்கு மேல இன்னொரு உருளையை வைக்கிறதால அது 2 மில்லிமீட்டர் நெருங்குமா? ஒரு உருளைக்கு மேல இன்னொரு உருளையை வைக்கிறதால அது 2 மில்லிமீட்டர் உள்ள நெருங்குமா? அப்ப என்ன கேட்டிருக்கு கேள்வி? மொத்தமா 5 உருளை வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்னடா? சிம்பிள் லாஜிக். முதலாவது உருளைக்கு மேல யோசிச்சு பார், 5 உருளை மொத்தமா வைக்கப்பட்டிருக்கண்டாடா. ஒன்று, 2, 3, 4, 5. ரைட், முதலாவதுக்கு மேல 4 பேர் வச்சிருக்குது. அப்படி வர செய்வார் 8 மில்லிமீட்டர் நெருங்கும். ஏன்னா ஒரு உருளைக்கு 2 மில்லிமீட்டர் நெருங்குது. அப்போ 8 மில்லிமீட்டர். மேல உள்ளவர் 6 மில்லிமீட்டர், அதுக்கு மேல உள்ளவர் 4 மில்லிமீட்டர், அதுக்கு மேல உள்ளவர் 2 மில்லிமீட்டர், அதுக்கு மேல உள்ளவர் 0. அப்ப 6 10 20 மில்லிமீட்டர் மொத்தமா நெருங்கி இருக்குது. ஒரு ஆள் நீளம் 10 சென்டிமீட்டர் 100 மில்லிமீட்டர். அப்படி 5 பேர். அப்ப மொத்த உயரம் இருக்க வேண்டியது 500 மில்லிமீட்டர். ஆனா 20 480 மில்லிமீட்டர் இப்ப இருக்கும் உயரம். முடிச்ச ஒரு விஷயம் முடிஞ்சது. ஒரு சின்ன கேள்வி உண்டு என்ன? 480 மில்லிமீட்டர் சரிதானே? ரைட், அடுத்ததுக்கு வா. அப்படியே இதை பேர் 40வது கேள்வி. 40வது கேள்வி விளக்கம் சமநிலை தானே. போடு x1 x2 x3 ஆகியவற்றின் விட்சல் நீட்சியனின் விகிதம் x3 x1. இதுல லாஜிக் விளங்கணும்டா. x3 x1 கேட்டிருக்கடா. ரைட், ஓகே. இப்ப நாங்கள் என்ன காய் பிரிப்பா போட்டு சமப்படுத்துறது பிளான். வளமையான ப்ரோசஸ் தானே, சமநிலை தானே. ரைட், கோணங்கள் தந்திருக்கிறான். ரைட், அப்ப இதுல விளக்கம் என்ன? இங்க பார் சம்பவத்தை, இதுல விடைகள்ல x2 காணையில. அப்ப விடைகள்ல x2 இல்லாம வரணும் இல்ல. x1 x2 x3 x1க்கு x2 உள்ள வரணும் இல்ல. x2 இல்லாம கொடுத்துருக்காங்க. அப்ப ஐடியா போடு. என்ன செய்ய போறோம் பார? 3 சர்வசம விச்சுருகள் விஷயத்தை பார். பிளான் எப்படி போகுது? இந்த பக்கம் x2, அப்ப kx2 சொல்லலாம் விஷயம். ஊக்கின் விதி படி என்ன? ஊக்கின் விதி h = k தான் ஊக்கின் விதி. அந்த ஊக்கின் விதி இங்க அப்ளை பண்றோம். அப்ப இங்க kx2, அதே மாதிரி இங்கால kx1. ஏன்னா சர்வசம விச்சுள்ளபடியா k போறேன். k என்ற வில்மாறலி என்ன? வில்மாறலி இல்ல k. அப்ப kx2 kx1. அடுத்தது மூன்றாவது kx3. விளங்க விஷயம் என்ன கண்டு?
ரைட் இல்ல விஷயங்களை கவனிச்சு கொள்ளுங்க விளக்கங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளும் ரைட் தீட்டா கிவருக்கு எதிரான கோணங்கள் தந்திருக்குது பில்மார்லி வச்சு ஊக்கின் விதியை படிச்சிருப்பீர்கள் கொப்பி நோட்ஸ் இருக்கா தட்டி பாருங்க ஊக்கின் விதி இருக்கா ஊக்கின் விதியை தட்டி பார்த்துட்டு முடிவெடுங்க ஹூக்கின் விதி ஊக்கின் விதி ஹூக் தான் பேர் ஹூக்கின் விதி அது ஒருக்கா செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க மூலியல் இயல்புடைய இளையலை வச்சு பாவிக்கிறது என்ன மூச்சு விசைக்கு நேர்வே சமன் அதாவது சமன் கே அதான் நீங்க அப்ளை பண்ணிக்கிறேன் ரைட் இது KX2 KX1 KX3 ரைட் நான் என்ன செய்ய போறேன் காய் பிரிப்பு செய்து இதன் விளையில் இதுக்கு சமனா இருக்கணும் மூணு செயலும் சமன்ல தானே ரைட் ஏதாவது இரு விசையிலும் விளையில் மூன்றாம் விசைக்கு பரமணி சமனாம் திசையில் எதிராம இருக்கணும் என்ன இவற்றை பிரிச்ச கூட போட்டா KX1 cos⁡1 சாக KX2 cos⁡2 சமன் KX3 இது சரியா எல்லாருக்கும் விளங்குதா ஓகேயா ഇതിന്റെ പിരിച്ചകൂർ മേലെ ഇതിന്റെ പിരിച്ചകൂർ മേലെ അത് ഇതൊക്കെ സമൻ അതിൽ തന്നെ കെ വെട്ടിയുടെ എല്ലാ ഇടമും അണ്ടാ തന്നെ x1 cos⁡1 സമ x2 cos⁡2 സമൻ x3 இப்ப எனக்கு பிரச்சனை x2 இல்லாம செய்யும் ஒரே முடிவு என்னது காய் பிரிப்பு செய்யணாங்கல்ல மற்ற பிரிச்ச கூறுகள் இப்படி வருமல்ல அதை சமப்படுத்தி விடும் சோழி முடிஞ்சானே எப்படி வரும் KX1 sin⁡1 சமன் KX2 sin⁡2 அப்ப இத கே வெட்டி விடு விளங்க என்ன நடக்குதுண்டு சம்பவத்தை விளங்கிக் கொள்ளுங்க ரைட் இப்ப என்னது x2 விளவாய கொண்டு போய் ரைட் விடு x2 சமன் x1 sin⁡1 இன் கீழ் sin⁡2 சரியா இனி என்ன செய்ய போறோம் பிரதிட்டு விடு x2க்கு பதில் அப்படி வரும் x1 cos⁡1 சாக x2க்கு பதிலா x1 sin⁡1 இன் கீழ் sin⁡2 இன்டு cos⁡2 சமன் x3 இனி ஒரே முடிவு என்ன ரெண்டு பக்கம் x இருக்குது பொது எடுத்துக்கொண்டே பிரிச்சு விடு அப்ப x3 இன் கீழ் x1 சமன் cos⁡1 plus sin⁡1 cos⁡2 இன் கீழ் sin⁡2 வேணுமெண்டா இவரை மாத்தணுமெண்டா மாத்தி விடு விடைய பார்த்துட்டு செக் பண்ணிக்கொண்டு என்னது சைன் கீழ் cos⁡tan அப்ப இது 1/tan⁡2 வரும் விளங்குதா ரைட் செக் பண்ணிக்கொள்ளுங்க cos⁡1 plus sin⁡1 கீழ் tan⁡2 என்ன முதலாம் பட பொருத்தம் ஒரு பேசிக்கான ஐடியா உண்டு காய் பிரிப்பு சின்ன ஒரு மேட்ச் ஒன்று வந்த போது என்ன தானே ரைட் ஓகே கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க சரியோ ரைட் ஓகே அவ்வளோ இருக்கட்டும் அடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திப்போம் இல்லை ரைட் சில விஷயங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்றீர்கள் அடுத்த நிறைய பேருக்கு மூவ் பண்ணப்படுது நிறைய பேர் பார்க்குறீர்கள் பிரியோசனப்படுத்துறீர்கள் கமெண்ட் பண்றீர்கள் நிறைய பேர் கேட்குறீங்க அது செய்து விடுங்க இது செய்து விடுங்கன்னு பரிச்சயம் அப்போ மேக்ஸிமம் உதவுது எல்லாருக்கும் இன்னும் ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கு உதவுற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க மிக முக்கியமான விஷயம் அதான் ரைட் ஓகே தொடர்ந்து சந்திப்போம் அடுத்த வீடியோக்கள்